நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தோடனே, போராட்டம் வந்தோடனே, நம்ம வாழ்க்கையில் இனி வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை, எதுவுமே நல்லதுக்கு இல்லை, எல்லாமே எனக்கு தீமையா நடக்குது, எல்லாமே எனக்கு பொல்லாப்பு, இனி இந்த பாடுகளை தவிர எனக்கு வாழ்க்கையில வேற எதையுமே என்னால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த பாடுகளுக்குள்ள போய் என்ன பண்ணாதீங்க, மூழ்கிடாதீங்க. என் வாழ்க்கையில போராட்டங்கள் நடுவுல கூட என்னால ஒரு நோக்கத்தை பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க, பாடுகள் நமக்கு செய்யற பெரிய காரணம், அதாவது என் கண்ணையே குருடாக்கிடுச்சு, வெளிச்சத்தை எல்லாம் என்னை விட்டு எடுத்துட்ட மாதிரி ஃபீல் பண்றேன், குருடனை போல தடவி திரிகிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அப்படியே நெல்ல கொழிஞ்சு போயிட்டேன்னு வாங்க. பாத்தீங்களா, கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி வார்த்தைகள்? நெல்ல கொழிஞ்சு போயிட்டேன், எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியல, அப்படியே பதறிட்டேன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, இந்த பாடுகள் பெருசா தெரிஞ்சா கூட இந்த பாடுகள் மூலமாக கர்த்தர் நம்மளை எப்படி பயன்படுத்த முடியும்னா, இந்த பாடுகள் வழியாய் போகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதலால இந்த பாடுகளையே நம்ம சாட்சியாக மாற்றி அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாக மாற முடியும். இது சத்தியம், இது உண்மை.